தமிழக வெற்றிக்கழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் விஜயின் அனல் பறக்கும் பேச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்களுக்கும் என் தோழிகளுக்கும் வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கும் சூழல்ல நாம ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எது அரசியல்? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியல். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துகிற இவங்க நமக்கு எதிராக பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டா? மாநாட்டில் ஆரம்பிச்சு புத்தக வெளியீட்டு விழா பரந்தூர் போனது 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இப்போ இந்த பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் என்னென்ன தடைகள்? ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி தோழர் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரை பேரை மட்டும் வீராப்பா சொன்னா போதாது, செயலிலும் ஆட்சியிலும் அதை காட்டணும். ஒரு கட்சி தலைவரா எந்நாட்டு மக்களை சந்திக்க தடை போட நீங்க யாருங்க? சட்டத்தை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். நேற்று வந்தவனெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்கிறான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதோன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்குறீங்க? அணை போட்டு ஆத்த தடுக்கலாம், ஆனா காத்த தடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இங்க இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் கரப்ஷன் கபடதாரிகள் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்ம தோழர்கள் மக்களை போய் பாருங்க, அவங்களோட போய் பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்க என்ன வழின்னு யோசிங்க. அப்போதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ ஒவ்வொரு வீட்லையும் தமிழக வெற்றி கழக கொடி தானா பறக்கும். மன்னராட்சி முதல்வரே, நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தினா பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும். சின்ன குழந்தைகள், படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கன்னு இவங்க எல்லாருக்குமே நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல. இதுல உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க என்று திமுக ஆட்சியையும் முதல்வர் ஸ்டாலினையும் வன்மையாக தாக்கி பேசியுள்ளார் விஜய். தொடர்ந்து பேசிய விஜய் அவர்கள், இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி உங்களோட ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. தமிழக வெற்றி கழக தலைமையிலான ஆட்சி அமைஞ்சதும் பெண்களுக்கு பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கை ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம் அத்தனையிலும் கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிறது தான் நம்ம டார்கெட். தொழிலாளர்கள் பக்கமும் என்றைக்கும் நிற்கும் தமிழக வெற்றி கழகம். விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இருப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் விரும்பும் ஒரு நல்லரசை அமைப்பதில் உறுதியாக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று பேசி முடித்துள்ளார் விஜய்.